அதை செய்யாதே இதை செய்யாதே என்று கூறும் தத்துவங்களுக்கு நாம் விலகி இருந்து கிறிஸ்துவுக்கு நமது வாழ்க்கையின் முழு இடத்தையும் கொடுத்து அவரே சார்ந்து வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. இதற்கு தேவையான அனைத்தையும் கிறிஸ்துவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படையான எந்த சடங்காச்சாரம் நம்மை கிறிஸ்துவண்டை எடுத்து செல்லாது. சடங்காச்சாரங்களை செய்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்றும், உண்மையான விருத்த சேதனம் என்பது மறுபிறப்படைவதை குறிக்கிறது என்றும், கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் சரித்திர உண்மைகள், நாம் ஜீவிக்கிற இரட்சகரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், நாம் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே ஞானஸ்நானத்தின் மூலம் நம்மை இணைத்துக் கொள்கிறார். அதன் மூலமாக நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்றும், விசுவாசிகள் எந்த ஒரு சடங்காச்சாரமான கட்டளைகளுக்கும் அடிமையாக தேவையில்லை என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்றும் நாம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கற்றுக்கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். இன்று நாம் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? கொலோசை திருச்சபை மக்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களா என்பதை குறித்து அறிந்து கொள்வோம். எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தரும் ஆறுதலுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் அனுதினமும் நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை சிந்திப்போம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது என்று சிந்தித்தோம். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஊற்றப்படுகிறது. இப்படி கிறிஸ்து ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் உள்ளே இருப்பதினாலே அவர் மூலமாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். எனவேதான் பவுல், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று கூறினார். இப்படி கிறிஸ்து ஒரு விசுவாசியின் வாழ்க்கையினுள்ளே இருப்பதினாலே ஒரு விசுவாசியின் சிந்தனை, அவனுடைய வாஞ்சை எல்லாமே பரலோகத்தை பற்றியதாக இருக்கிறது. விசுவாசியின் வாழ்க்கை இந்த உலகத்திலே பரிசுத்தமானதாக, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இங்கே பவுல் நினைப்பூட்டுகிறார். இந்த நிருபத்திலே முதல் 2 அதிகாரங்களிலே அடிப்படை வேத சித்தாந்தங்களை எடுத்துச் சொன்னார். இப்பொழுது நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். முதல் 2 அதிகாரங்களிலேயும் இயேசு எப்படி உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இருக்கிறார் என்பதை சிந்தித்தோம். திருத்துவத்தின் ஒரு அங்கமாயிருந்த அவர் மனிதனாய் பிறந்த பொழுதும் முழுவதும் மனிதனாயிருந்தார். அதே நேரத்திலே அவர் முழுவதும் தேவனாயும் இருந்தார். சிருஷ்டிப்பை குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர். மீட்பை குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவரே மீட்பர். திருச்சபை குறித்து சிந்திக்கும் பொழுதும் அவரே பிரதானமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் தன்னைத்தானே ஜீவ பலியாக சபைக்காக ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது பவுல் நமது தனிப்பட்ட அனுதின வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவே முக்கிய இடத்தை பெற்றவராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து விவரிக்கிறார். இந்நாட்களிலே அர்ப்பணிப்பை குறித்து மிக அதிகமாய் நாம் பேசுகிறோம். அர்ப்பணிப்பு என்றால் பொருள் என்ன? அர்ப்பணிப்பு என்றால் கிறிஸ்துவே நமது வாழ்க்கையில் பிரதானமானவராய் இருப்பதுதான். நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு உங்கள் விருப்பம் போல நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அது சரியானதல்ல. கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமானவராய் இருப்பார் என்றால் இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஏற்கனவே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே பவுல் இதை குறித்து எழுதினார். அதாவது தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதுதான்.
அந்த வசனங்களிலே அவர் சொன்ன சத்தியம், நீங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், வாழ்க்கையை வாழ நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிறிஸ்துவே பரிகாரியாய் இருக்கிறார், விடையாய் இருக்கிறார். கிறிஸ்துவை விட்டு மனிதர்களை வேறு பாதையிலே வழிநடத்தக்கூடிய பல காரியங்களை குறித்து 2வது அதிகாரத்திலே எச்சரிப்பு கொடுத்தார். எப்படி நாம் நயவசனிப்பான பேச்சுகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமென்றும், தத்துவங்களுக்கு எப்படி நாம் விலகி இருக்க வேண்டுமென்றும், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள சொல்கிறவர்களை குறித்து எப்படி நாம் செயல்பட வேண்டுமென்றும், இரகசியமான சமயங்களை குறித்து, மாயமான பழக்க வழக்கங்களை குறித்து, சடங்காச்சாரங்களை குறித்து எப்படி நாம் விலகி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அது மட்டுமல்ல, அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்லுகிற தத்துவங்களுக்கும் நாம் விலகி இருந்து கிறிஸ்துவுக்கே நம்முடைய வாழ்க்கையிலே முழு இடத்தையும் கொடுத்து அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்றும் கூறினார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. நமக்கு தேவையான அத்தனையையும் கிறிஸ்து இயேசுவிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நடைமுறை வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் இந்த பகுதியிலே எப்படி தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமான கிறிஸ்து விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை விளக்கி காட்டுகிறார். இந்த வழிகளிலே மட்டுமே கிறிஸ்துவை நம்மிலே உலகம் காண முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பை குறித்த சந்தேகத்தோடு அவர் கூறுகிறார் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. 1ஆம் அதிகாரத்திலே கொலோசே திருச்சபை மக்களின் விசுவாசம் மிக தெளிவாக வெளிப்பட்டதை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்கிறார். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மேலே அவர்களுக்கு பூரண விசுவாசம் இருந்தது. அது வெளிப்படும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். விசுவாசிகளுக்கு இடையே உண்டாயிருக்க வேண்டிய அன்பு மிக முக்கியமானது. நீங்கள் ரட்சிப்பின் நிச்சயமுள்ள ஒரு விசுவாசியாகவும் ஊழியக்காரராயும் இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். எனவே கருத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் வீடுகளை சந்தித்து ஜெபிப்பீர்கள். அதே போல ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் திருச்சபை மக்கள் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கும். உங்கள் ஊழியரையும் நீங்கள் நேசிப்பீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அவர்களை ஊழியத்திலே தாங்குவீர்கள். பிரியமானவர்களே, அன்பு என்பது நடைமுறையான ஒன்று. செயலிலே காட்டாமல் நான் நேசிக்கிறேன் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது அன்பு அல்ல. அனுதின வாழ்க்கையிலே அன்பு தானாகவே செயல் மூலமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே கொலோசே திருச்சபை மக்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்த உறுதியோடு பவுல் எழுதியிருக்கிறார். மேலும் இங்கே கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுதும் அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள் என்பதை அறிந்தவராகவே இதை பேசுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்கிறார். இப்பொழுது கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அப்படி என்றால் நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேட வேண்டும். தேடுங்கள் என்ற வார்த்தை மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. மேலானவைகளை தேட வேண்டும் என்பது அவசரத்தையும் நித்தியத்தையும் வாஞ்சையையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதிலே வாஞ்சை காணப்பட வேண்டும். ஒலிம்பிக் பந்தயங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பலர் ஓடுகிறார்கள், குதிக்கிறார்கள். எதற்காக? தங்க பதக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். அவர்களும் தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தோடு கூட கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எதை தேட வேண்டும்? மேலானவைகளை தேட வேண்டும். இந்த மேலானவைகள்தான் கிறிஸ்துவுக்குரியவைகள். இப்படி நாம் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை வாஞ்சியோடு தேடும் பொழுதுதான் புதிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இன்று பலர் கிறிஸ்துவை வாஞ்சியோடு தேடுவதற்கு பதிலாக இந்த உலகத்திலே வேறு பல காரியங்களையும் தங்களுக்கு முக்கியமாக்கிக் கொள்கிறார்கள். எங்களோடு தொடர்பு கொள்கிற சிலர் கூறுவது என்னவென்றால்,
உங்கள் செய்திகளை நாங்கள் பதிவு செய்து வைத்து மீண்டும் மீண்டும் அதை போட்டு கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த செய்தி ஒலிநாடாவோ செய்தி சீடியோ உங்கள் வாழ்க்கையிலே விக்கிரகமாகிவிடக்கூடாது. அப்படி இருக்குமென்றால் அதை எரித்து விடுவது நல்லது. உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் கிறிஸ்துவை நோக்கியும் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கியும் கடந்து செல்ல வேண்டும். இங்கே பவுல் ஒரு குறிப்பிட்ட செய்தியாளரின் செய்தியை நீங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களை தங்களுக்கு தெய்வமாக்கி விடுகிறார்கள். வேதாராய்ச்சி நிகழ்ச்சி கூட உங்களுக்கு தெய்வமாகக்கூடாது. நாங்களும் உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள்தான். நானும் பல தவறுகளை செய்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட மனிதனாக இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட கணவனாக இல்லை. எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட தகப்பனாக இல்லை. எனவே பிரியமானவர்களே, மனிதன் உண்டு பண்ணும் எதையும் உங்களுக்கு தெய்வமாக்கி விடக்கூடாது. எங்கள் பணி எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பது மட்டும்தான். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவை கண்டுகொண்டு அவரை தேடுகிறவர்களாக மேலும் மேலும் அவரை வாஞ்சிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதே எங்கள் ஆவல். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஊழியங்களை பயன்படுத்தி உங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு செல்லவில்லை என்றால் நாங்கள் தோல்வி கண்டவர்கள். இந்த கர்த்தருடைய ஊழியத்திலே பயன் இல்லை என்றால் இனி நாங்கள் தொடர வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டியபடி கண்டுகொள்ள வேண்டும் என்பதும் தொடர்ந்து அவருடைய கிருபையிலும் அன்பிலும் வளரும்படியாக அவரையே வாஞ்சித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வாஞ்சை. இதை தவிர வேறு எந்த குறுக்கு வழியும் இல்லை. இப்பொழுது நாம் முழு வேதத்தையும் படிப்பதற்கு 5 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இது போதாது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்பது தவிர தனியாக ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். எத்தனை ஆண்டு காலமாக இதை நாம் கற்றுக்கொண்டே இருந்தாலும் பூரணமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன் வாழ்க்கையின் இறுதியிலே என்ன சொன்னார் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை படிக்க படிக்க அது நம்மை ஜீவிக்கிற கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஒரு நேருடைய கடிதத்தை சற்றே கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தையும் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தையும் படித்த பொழுது நான் எவ்வளவு ஒரு மாம்சீக கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட மேலான ஒரு வாழ்க்கையை வாஞ்சித்தேன். நான் எவ்வண்ணமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவ்வண்ணமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபித்தேன். உடனடியாக எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். பின்னர் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார். ஒரு நாள் நீங்கள் கூறும்பொழுது தேவன் நம்மை கிறிஸ்துவில் பார்க்கிறார் என்று கூறினீர்கள். அதை கேட்டபொழுது ஏதோ இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்தது போல இருந்தது. இதற்கு முன் எபேசியர் நிருபத்தை பலமுறை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளின் செய்தி மிக தெளிவாக எனக்கு புரிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திற்கு இன்றைக்கும் பதில் கிடைக்கிறது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. முதலாவதாக அந்த நாளில் இந்த பெரிய சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன். தேவன் என்னை இந்த பூமியிலே பாடுபட்டு கொண்டிருக்கிற பாவியாக அல்ல, கிறிஸ்துவிலே என்னை அவருடைய பிள்ளையாய் பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கிறிஸ்துவண்டை கடந்து வாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இது நம்முடைய மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு நாட்டத்தை கூறுகிறது. மேலானவைகளை குறித்தே சிந்தனை செய்யுங்கள். எப்படிப்பட்ட மேலான காரியத்தை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும் என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் கூறியிருக்கிறார். ஒரு முறை கூட அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே,
உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்முடைய சிந்தனை அப்படிப்பட்ட மேலான காரியங்களை குறித்து இருக்கும் பொழுது அது அத்தனையுமே கிறிஸ்து கூறிய காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அநேக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். எப்படி அலுவலகத்திலே மேலதிகாரிகளை சமாளிப்பது, எப்படி வீட்டிலே மாமியாரை சமாளிப்பது என்ற பல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அவை எல்லாமே மிக உண்மையானதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை நாம் கிட்டிச் சேர வேண்டியதே மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் முன்னதாக அது வர வேண்டும். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறாரே, எப்பொழுது நீங்கள் மரித்தீர்கள்? கலாத்தியர் 2:20 கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிறிஸ்து மரித்த பொழுதே நீங்கள் மரித்து விட்டீர்கள். அவர் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார், அவர் உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டார். நாம் அவரில் மரித்தோம். மேலும் கொலோசியர் 3:3 பார்க்கும் பொழுது உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். நான் பழைய ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். மறுபடியும் கலாத்தியர் 2:20 கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். எனவே அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் முழுமையாக என்னிலே வாழ நான் அனுமதிக்க வேண்டும். கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது கிறிஸ்துவின் ஜீவன். யோவான் எழுதிய 1வது நிருபத்திலே 1:2 சொல்லும் பொழுது அந்த ஜீவன் வெளிப்பட்டது என்கிறார். நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம் என்கிறார். அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்றும் சொல்லுகிறார். நித்திய ஜீவனை எப்படி மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டப்போகிறார். கிறிஸ்துவே நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் அவரோடு கூட மகிமையிலே காணப்படுவார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இந்த உலகத்திலே எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவராயிருப்பீர்கள் என்றாலே மெய்யான சமாதானத்தை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் கடந்து வருகிறதாயிருக்கிறது. உலகத்திலே வாழும் மனிதனுக்கு இது புதிய ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த பொழுதும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தவராகவே இருந்தார். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் கூறினார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றும் கூறியிருக்கிறார். எனவே உலகத்திலே நாம் சந்திக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக எண்ணிக்கொண்டு மிக முக்கியமானதை தேட வேண்டிய அளவு தேடாமல் விட்டுவிடக்கூடாது. ஏன்? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை விசுவாசித்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எனவே நீங்களும் தொடர்ந்து மேலான காரியங்களையே சிந்தியுங்கள், அதையே தேடுங்கள், அதையே நாடுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகள் மேலான காரியங்களை குறித்ததாக இருக்கட்டும். உலக பொருளை குறித்தோ, உலக உறவுகளை குறித்தோ, அழிந்து போகும் பெயர் பிரஸ்தாபங்களை குறித்தோ எண்ணிக்கொண்டிராமல் நித்தியமாய் இயேசுவோடு வாழப்போவதை குறித்து, இந்த உலகத்திலே அனுதினமும் அவருக்குள் வாழும் வாழ்க்கையை குறித்து எண்ணமுள்ளவர்களாய் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த நாம் கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டவர்களாக அவருக்குள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக நித்தமும் இந்த உலகத்திலே அவரை உலக மக்களுக்கு காட்டுகிறவர்களாய் வாழ முடியும். இன்றைக்கு நம்முடைய ஆசை, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய நோக்கம், நம்முடைய பிரயாசங்கள்
எதை குறித்ததாக இருக்கிறது என்பதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? எதை குறித்து அடிக்கடி யோசிக்கிறோம்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சை, பிரியமானவர்களே. எதை குறித்து அடிக்கடி நாம் வாஞ்சிக்கிறோம்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை குறித்தே நம்முடைய எண்ணம் இருக்கும் என்றால் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மை குறித்தும் மேலான காரியங்களை குறித்தும் உமக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்தும் உமக்கு சாட்சியாயிருப்பதை குறித்தும் நாங்கள் சிந்திக்கிறவர்களாயும் செயல்படுகிறவர்களாயும் வாழ எங்களை உம்முடைய தூய ஆவியினாலே ஒருமுறை கூட பலப்படுத்தும் என்று கேட்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின உம்முடைய அடிப்படை சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்த நாங்கள் உம்மோடு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாக, உமக்கு பிரியமானதை செய்யும்படி மேலானவைகளையே நாட அனுதினமும் எங்களுக்கு உதவி செய்திடலும். உம்முடைய தூய ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துமப்பா. அடிக்கடி இந்த உலகத்தை குறித்தும் அழிந்து போகும் பொருட்களை குறித்தும் உலக உறவுகளை குறித்தும் மட்டுமே எங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் என்றால் அவைகளை விட்டு எங்கள் இருதயங்களை நீரே எடுத்து உமக்குள்ளே வைத்து உமக்கடுத்த காரியங்களையே நாட கிருபை செய்யும். எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களில் சிலவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? அர்ப்பணிப்பு என்றால் கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானவர் என்று இருப்பதுதான். நமக்கு தேவையான அத்தனையையும் நாம் கிறிஸ்து இயேசுவிலே பெற்றுக்கொள்ள முடியும். அன்பு என்பதை செயலிலே காட்டாமல் நான் நேசிக்கிறேன் என்று யார் கூறினாலும் அது அன்பு அல்ல. மேலானவைகளை தேட வேண்டும் என்பது அவசரத்தையும் நித்தியத்தையும் வாஞ்சையையும் வெளிப்படுத்துகிறது. மேலானவைகள் கிறிஸ்துவுக்குரியவைகள். மனிதன் உண்டு பண்ணும் எதையும் நீங்கள் உங்களுக்கு தெய்வமாக்கி விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க படிக்க அது நம்மை ஜீவிக்கிற கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவராக இருந்தால் மெய்யான சமாதானத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 20:4.